இந்த செஸ் விளையாட்டு இருக்க பொதுவா ராயல் கேம்னு சொல்லுவாங்க. ஆனா சில சமயம் கவனிச்சு பார்த்தோம்னா அதிகாரம் மிக்கவர்களை விட சிப்பாய்கள் தான் பின்னி படல் எடுத்திருப்பாங்க. இங்க இடம் முழுக்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? பிளான் பி. என்னது? அது என்ன பிளான் பிடா? இதுதான் பிளான் பி. என்னடா குப்பை மாதிரி குமிச்சு வச்சிருக்க? கெட்டப்ப வேற சேஞ்ச் பண்ணணும். பரவாயில்ல, தட்டி பறக்க விடுவோம். எப்படி? என்னடா குரல் வித்த காட்டுற மாதிரியே இருக்க? இது உனக்கே ஓவரா இல்ல? சரி, ரைட், விடுங்க. நேரம் பார்த்து குண்டு காலி அடிச்சு நான் பாத்துக்கிற விடு. என்னடா காலி ஆயிடுச்சு? என்னடா அது? என்ன பண்றீங்க? உள்ள போக வேண்டியதானே? இவங்க பாஸ் உள்ளதா இருக்கான். தைரியம் தான் நம்மள உள்ள வர சொல்றான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? உங்ககிட்ட பெண் இருக்கு? என்னது பெண்ணா? எல்லாரும் ஒன்னா வாங்கடா, சுட்டு பொசுக்கிறேன்.
சம்பவம் ஒண்ணு பண்ணாது இப்படிதான் இருக்கணும். ஃபைட் சீக்வன்ஸ், ஷூட்டிங், பிளாஸ்டிங் எல்லா இடமும் பொறி பறக்கணும். என்ன சொல்றது சரிதானே? ஓகே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? இல்லையே. அட என்னங்க, அதான் ஃபைட் ஆக்ஷன். டேய் மச்சான் கை தூக்குடா. போ 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 போ. புரிஞ்சுதா? நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கு. அது நல்லா இருக்குல்ல? இல்ல? நீ ஏன் அவங்கள வர சொன்ன? சூப்பர். உனக்கு நீ வேலை இல்ல. என்ன சார், நீங்க சொன்ன மாதிரி பண்ணா அது கொஞ்சம் போர் அடிக்கும், லாக் அடிக்கும். அதுக்குதான் இந்த ஐடியாவை சொன்னேன். அதெல்லாம் சரி. உனக்கு ஒரு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன், அதனால புரியுற மாதிரி சொல்லுவா. உன் கூட வந்திருக்க ஜாக்கி சான ஜெட்லியும் கூட்டிட்டு என் செட்டை விட்டு உடனே போயிடு, இல்லைன்னா தோலை உரிச்சிருவேன். விஷயம் பிஷ் பிஷ். முட்டா பசங்களா. பிஷ் பிஷ் பிஷ். இதோ இவனுங்க தாங்க. இவனுங்க 2 பேரும் என்னுடைய தலையெழுத்து. இல்ல இல்ல இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூனரலுக்கு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, ஏன் கூட்டிட்டு போல? அலெக்ஸ் என்னோட பிரதர் இல்ல. சிகார் பிடிச்சிக்கிட்ட சீனா இருக்காரு. இந்த ஜென்டில்மேன் யார் தெரியுமா? இவர்தான் என்னுடைய மோசமான எதிரி, கேப்ரியல். திரும்ப 2 நாள் நம்ம தேவையில்லாம வேலை பார்த்திருக்கோம். அவனுக்கு ஆக்ஷனை பத்தி புரியலனா அதுக்கு நான் என்ன பண்றது? நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. உங்களுக்காக நான் வேலை தேடி கஷ்டப்படுறேன், போதா குறைக்கு பணமும் கொடுக்கறேன். அது எதையும் கண்டுக்காம பொம்பளை போல மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சினிங்கிட்டு இருக்கான். உன்ன மாதிரி நீ பாத்து குடுக்கற வேலை கூட உருப்படவே இல்ல. இதோ இந்த சார் பேர் தாங்க யூஜின். சின்ன வயசுல இருந்து இவங்க 4 பேரும் பிரிக்க முடியாத நண்பர்கள். இந்த யூஜின் இருக்கானே, அவன் மத்தவங்க மாதிரி ஸ்டன்மேன் கிடையாது. ஏன்னா அவனுக்கு எங்கேயோ மேனேஜரா வேலை கிடைச்சிருக்கு. அதோட எங்களுக்கு தான் இங்க வேலை இல்ல. எங்க எல்லாரையும் வச்சு பாத்துக்கிறது இவன் தான். என்ன விளையாடுறீங்களா? வேலை பார்க்க போன இடத்துல கோமாளி மாதிரி பண்ணா உங்களுக்கு யாரா வேலை கொடுப்பா? எது கோமாளியா? இதுல நாங்க தான் பெஸ்ட் தெரியும்ல. அப்புறம் ஏன் உங்களுக்கு வேலை கிடைக்கல? எடுத்த கவுத்தனு எதையும் பண்ணக்கூடாது, பொறுத்து இருந்தாதான் பூமி ஆள முடியும். இப்ப என்ன பண்ணுங்கிற? அதை நான் தான்டா கேட்கணும். பணம் வர மாதிரி வேலை சொல்ல. ஆரம்பத்துல பணம் கம்மியா கிடைச்சாலும் போக போக பிக்கப் ஆயிடும். கிட்டத்தட்ட 6 வருஷமா ட்ரை பண்றேன், இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கலையே. காய்ஸ், இதை நாம இப்படியே விட்டுறலாம். இது வேலைக்கே ஆகாது. சரி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஹாய் செல்லம், என் தங்கம். இப்ப நான் வீட்டுக்கு தாமா வந்துகிட்டு இருக்கேன். சாப்பாடு ரெடி பண்ணிரு. சாரி காய்ஸ். மச்சான் ஒன்னு தொலைஞ்சிச்சு, அப்படியே இரு. என்ன தொலைஞ்சது? உன்னோட சூடு சொரண தாண்டா. நல்லா இருக்கே. இது ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல.
சரி எங்க கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா போறான்ல. யாருக்குடா தெரியும்? ஐயோ லேட் ஆயிடுச்சே, நான் ஆபீஸ்க்கு போகணும்டா. இந்த குயின் இருக்கு, இதான் இந்த சதுரங்க விளையாட்டுல தான் நினைச்சதை சாதிக்கும். அது விருப்பத்துக்கு எங்க வேணாலும் போகும், இல்லன்னா அப்படியே கூட இருக்கும். ஆனா என்ன பண்ணணும்னு இதை எடுக்கிறது தான் கடைசி முடிவு. ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதைய அது வேண்டான்னு விட்டுட்டா அது அடுத்து என்ன பண்ணுனே தெரியாது. ஆனா அரசன்கிட்ட அப்படி இல்லை, அடங்கி போயிடும். கார் வந்துருச்சு சார். Hey baby. Hi darling. Yes. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன ஹார்ட் பீட் கேக்குது? அது என்னோட ஹார்ட் பீட், நல்லா கேட்டு பாரு. அப்படியா? சத்தமா கேக்குது. உன் கதையை முடிக்க வந்த கடவுள் தான்னா, உன் கதையை முடிக்க வந்த கடவுள் தான்னா. உன் கதையை முடிக்க வந்த கடவுள் தான்னா. போட்டுறேன். சரி நான் பாத்துக்கிறேம்மா. வரமா காமெடியா? நீங்க தான் கடுப்பேத்துறீங்க. எஸ், நாளைக்கு உங்களுக்காக ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆனா ஒண்ணு நிச்சயம், இது உங்களுக்கான பெஸ்ட் ஜாபா இருக்கும். யா, நாளைக்கு மதியம் 2 மணிக்கு நீங்க வந்துருவீங்கல்ல? ஓகே, சரி பாத்துக்கலாம். பாய். வெளியே ஹால் எதுவும் கிளீன் பண்ணாம இருக்கு? சரி விடுங்க, நாங்க தானே கிளீனர்ஸ், நாங்க பாத்துக்கிறோம். பாய். நாளைக்கு மதியம் மீன் பிடிக்கிற இடத்துக்கு போனோம். போய் வேலையை பார்த்து பண்ணிட்டு வா. திரும்பவும் தனியா தான் போகணுமா? Real Action Design, Sie sprechen mit Eugen. Wie kann ich Ihnen helfen? Ja, das ist richtig. Ja. Ich habe die besten Stuntleute der Stadt unter Vertrag, genau. Zum kleinsten Preis. Sie wissen schon. Ja, heute noch. Okay? Moment, ich notiere. Okay. Nee, wir werden da sein. Genau. Alles klar, danke. Ciao. ஓகே, சரிங்க, நாங்க அங்க வந்துடுறோம். வேலை பார்க்கும்போது பர்சனல் கால்ஸ் அட்டன் பண்றியா? சம்பளம் கட்டு. என்ன விளையாடுறீங்களாங்க? கொஞ்சம் மூச்சு வாங்கினா தப்புன்றீங்க, ஒண்ணுக்கு வருது போலான்னு பார்த்தாலும் தப்புன்றீங்க. அதுக்கு ஏங்க சம்பளத்தை கொடுக்குறீங்க? கொடுக்காமலே இருக்கலாமே. வேலை செய்ய பிடிக்கலன்னா உன் வேலையை செய்யறதுக்கு 1000 பேர் வருவாங்க. யோ ப்ரோ. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? ஏரியால. சரிடா, நீ அங்கேயே இரு, நான் உடனே கிளம்பி வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையா? இல்ல மாமா, எனக்கு இப்பதான் ஒரு போன் வந்தது. காஸ்டிங் கால் தெரியுமா? நிஜமாவா? சத்தியமா சொல்றேன்டா, இரு நேர்ல வந்து சொல்றேன். சரி அப்ப சீக்கிரமா. சரி வைக்கிறேன். அப்படி போடே.
என்ன தயவுசெய்து விடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சவர் தான். உங்களுக்காக ஒரு பேபி சிட்டரே வர போறாரு. எது பேபி சிட்டரா? அவன் பழைய ஆளுதான், மோசமானவன்பா. என்னது? கோப் ஒரு கிறுக்க. எத்தனை வருஷமா கேப்ரியல் அவன் தேடிட்டு இருக்கான். ஒரு முறையாவது பாத்திருக்கானா? அது மட்டும் இல்லாம இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஃபைல்ஸும் இப்ப காணாம போயிருக்கு. எனக்கு தெரியாத விஷயம்லாம் உனக்கு எப்படியா தெரியுது? அவரை எதுக்காக டிரான்ஸ்பர் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவருடைய பார்ட்னரையே அவர் ஷூட் பண்ணிருக்காரு. அதோட அவரை சந்தேகமும் படுறாங்க. டப்பு டப்பு டப்புன்னு அவரோட கால்ல 3 வாட்டி சுட்டிருக்காரு. அதனாலதான் அவரை டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அவர் நிக்நேம் என்ன தெரியுமா? ரோபோகாப். இல்ல. சரி, அது எதுக்கு இப்போ? அநேகமா அவர் அந்த சஸ்பெக்ட பிடிச்சாலும் பிடிச்சிருக்கலாம். ஆனா அவர் பார்ட்னரோட நிலைமை இப்ப பார்த்தல. அந்த ஆளு 1 நம்பருக்கு இருக்க. அதனால எதை பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பண்ணு. சரி, பார்க்கலாம். தலை எழுத்து. இனி நாம ஒன்னா சேர்ந்துதான் வேலை செஞ்சாகணும். அதனால என்கிட்ட எது கேட்கறதா இருந்தாலும், எந்த சந்தேகமா இருந்தாலும் தாராளமா கேட்கலாம். எது வேணாலும் கேட்கலாம்னு சொல்லிட்டேன்னா இனி என் உயிரை வாங்குவான். இனி இவங்கிட்ட நான் என்ன பாடுபட போறேனோ. தலை எழுத்து. அவர் பேசிட்டு இருந்தத நீ கேட்டல? உன் பார்ட்னரை நீயே ஷூட் பண்ணிட்டியா? அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம 2 பேருக்குள்ள வந்ததுன்னா அப்ப நீ கேட்டதுக்கான பதில சொல்றேன். கரெக்டா 4 மணிக்கு உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. அடுத்த வாட்டி நம்ம சாப்பிடறதா இருந்தா ஏசியன் ஃபுட்டே சாப்பிடலாம். ஆனா எனக்கு தான் ஏசியன் ஃபுட்டே பிடிக்காது. பரவாயில்ல, அது ஹெல்தியானது. அதுல வெஜிடபிள், ஃபிஷ், மீட் எல்லாமே இருக்கும். இந்த பாரு, இதுல குத்தா வெஜிடபிள் மீட் எல்லாம் இருக்கு. இது உனக்கு பிடிக்காதா? போது நிப்பாட்றீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நீங்க எல்லாம் குக்கிங் ஷோக்கா போறீங்க? இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? இதோ பாருங்க, உங்க 3 பேருக்கும் டாப் காஸ்டிங்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னடா சொல்ற? அவன் நம்புற மாதிரியா இருக்குதெல்லாம்? டாப் காஸ்டிங்கா? முதல்ல அவன் சொல்றது கேள. இது ஒரு ஜெர்மன் மூவிப்பா. சரியா? பணம் கிடைக்குமா? இது கொஞ்சம் லோ பட்ஜெட் படம். ஓகே, அப்ப சல்லி பைசாக்கு வெட்டித்தனமா இருக்கிறதுக்கு ஏதாவது போய் ஒரு வேலையை செய்யலாம்லடா. ஆமா, இன்னும் அவன் அந்த பொண்ணோட தான் சுத்திட்டு இருக்கானா? டேய், கிராசரி திங்ஸ் தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டேய், இதெல்லாம் யாரா சாப்பிடுறது? வீட்டு வேலையெல்லாம் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? பின்ன சம்பாதிக்கிறது என் பொண்டாட்டி தான். இத கூட செய்யலன்னா எப்படி? இப்ப எதுக்குடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? நீ மட்டும் ஒழுங்கா அண்டர்வேர் அயர்ன் பண்ற வேலை தானே பாத்துட்டு இருக்க நீ. சரி விடு. சரி காய்ஸ், இந்த காஸ்டிங்க பத்தி சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரி டாப் காஸ்டிங்கா இருந்தா அப்ப நான் வரேன். நானும். சூப்பர். என்ன ஆள விட்டுருங்கப்பா, இதுக்கெல்லாம் என்னால வர முடியாது. என்ன இதுக்கெல்லாம்? பின்ன இன்னமா நம்ம கேஸ்டிங்லாம் போகணும். இது வரைக்கும் எத்தனை வாட்டி போயிருக்கோம். போய் என்ன நடந்திருக்கு? இனினால இந்த வேலையை பார்க்க முடியாது. மனசு வச்சா உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்ல. டேய், படத்துல ஒரு டயலாக் எல்லாம் சொல்லி வெறுப்பேத்தாதரா. அதை இத்தனை வாட்டி பண்ணிட்டோம்ல, இந்த ஒரு வாட்டி பண்ணி பாத்துருவோமே. லாஸ்ட் டைமா பண்ணி பாத்துறலாம். ஆமா ஆமா மச்சான், பண்ணுடா மச்சான். ஓகே ஓகே, இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். முடியலன்னா அதுக்கப்புறம் நான் விட்டுருங்க. ஓகே, இன்னும் 1 ஹவர்ல அங்க போயிடலாமா? போயிடலாமே. அப்படி போடு. ஒன்னு சொல்லட்டுமா? என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. சூப்பர்.
என்னடா அதெல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கா போறீங்க? என்னது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்? மார்க்கி மேக்ஃப்ளை கப்ராட்டி கோமாளிங்க மாதிரி இருக்கீங்க. உனக்கு கொண்டு வந்திருக்கோம். ஐயோ என்னாலலாம் இதை போட முடியாதுடா. அட என்ன பண்ண எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஏன் நானும் கோமாளி மாதிரி இருக்கணுமா? யோஜின், நீ எங்களோட ஃப்ரெண்டுடா. அப்ப நீ எங்களை மாதிரி கிறுக்குத்தனமா தானே ட்ரெஸ் பண்ணோம். சூப்பர், நல்ல லொகேஷன். வேலையை தட்டி பறக்க விடலாம். போடா உள்ள. நீ பயப்படாதடா தங்கம். கதை இப்போதைக்கு முடியாது. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டு வேற எதுவும் எனக்கு தெரியாது. இங்க பாரு, திரும்ப திரும்ப என்கிட்ட போய் சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இத மட்டும் கேப்ரியல் கேட்டாரு, உன் கழுத்துல அப்படியே அழகா ஒரு கோடு போட்டுருவாரு தெரியுமா? ஆனா அதுக்கு முன்னாடியே நான் உன்னை அனுபவிச்சிருவண்டி. யப்பா காய்ஸ், இங்க நாம தெரிக்க விட்டுறோம். சரியா? ஆரம்பிச்சிட்டான்டா திரும்ப. ஃப்ரீயா விடியா, நான் தான் இருக்கல. அதான்டா நீ இருக்கல்ல, அதான் எங்களுக்கு பயமே. சரி இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. உங்க கதையை முடிக்கும் அந்த கடவுள் தான். லாண்ட்ரிக்கு வந்து அது பக்கத்து கடல்ல கொத்து விட்டல. உள்ள ஒவ்வொருத்தனும் மலை மாதிரி இருக்கானுங்க. தனியா போனா காலி. வாங்க ஒன்ன போலாம் அப்படிங்கிற. உங்களை பந்தாட வந்த கில்லிங்கடா நாங்க. தல ஆக்சன் டிசைன் ஏதாவது பண்ணணுமா? தட்டி பறக்க விட்டுருவோம்ல. பரவாயில்லையே, லொகேஷன் நல்லா இருக்குல்ல. நீ வாங்கடா போயிடலாடா. கொய்யால இவன் தாங்க எடி. இவனை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒன்னா நம்பருக்கு இருக்க சைக்கோன்னு சொல்லலாம். லூஸ் தனத்துடைய உச்சக்கட்டம்னா அது இவன் தான். ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவன். ஏய் வாய மூடுறா. கேப்ரியல் உங்களை அனுப்பி வச்சான். அவன் யாரு? நாங்க கேஸ்டிங்காக வந்திருக்கோம். வாழ்த்துக்கள். இப்ப செத்த போனமாக போறீங்க. அட என்னப்பா, படம் முடியும் போது கரெக்டா அங்க வந்திருக்கீங்க. பேர் வேற போட போறாங்க. போட்டு தள்ளுங்க. வேண்டாம், கொஞ்சம் இரு. எடி இங்க வாய. என்ன ஏதாவது பண்ண. சூப்பர், அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. யூசஸ் யூஃபர் 69. கரெக்டா அந்த அட்ரஸ்க்கு வந்துடுங்க. 69 இது உண்மையிலேயே குழப்பக்கூடிய நம்பர் தான். ஏன்னா அது அப்படியே திருப்பி போட்டோன்னு வச்சுக்கீங்களேன், 96 மாறிடும். நேரத்தை பாத்தீங்களா? யூஜனுடைய விதி எப்படி விளையாடி இருக்குன்னு. பார்க்கவும் பக்காவா தான் இருக்காங்க. அவனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. இந்த பிரச்சனையில நாம ஏமாட்டணும். ஒரு வேளை இவ சொல்றதெல்லாம் பொய்யா இருந்தா கேப்ரியல் நம்மள தேடி கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டான். நீ என்னால யோசிச்சு பாரு. அப்புறம் நான் இப்போ சொல்ல போறது நல்லா கேளுங்கடா கோமாளிகளா. இந்த சிட்ட பாத்தீங்கல்ல, சும்மா ரத மாதிரி இருக்காளே இவ கேப்ரியலோட பொண்டாட்டி. இவன் எங்க கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருக்கான். யார் அந்த கேப்ரியல்? வாய மூடு. பேப்பர் படிக்கிற பழக்கமே இல்லையா?
இருக்கிற எல்லா ஹெட்லைன்ஸுமே அவனை பத்தி தான் இருக்கு. அதோட அவன் மனசுல டோனி மோண்டானான்னு நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கேப்ரியலோட சேஃப்ல சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த பொருட்கள் தான் இப்ப எங்களுக்கு தேவை. பாத்தீங்களா, அந்த கேப்ரியல் அப்புறம் அவனுடைய சூப்பரான பொருட்கள். கிட்டத்தட்ட 20 வருஷமா இவனை எப்படியாவது பிடிச்சி ஜெயிலுக்குள்ள தள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இதுவரைக்கும் இவனை பிடிக்க முடியாததுக்கு காரணம் அவங்ககிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் தான். ஏன்னா அவனுடைய சேஃப்ல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுதான் அவனுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான். பேங்கர்ஸ், பிசினஸ் மேன், பொலிட்டீஷியன், ப்ராசிக்யூட்டர்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அவங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வச்சுதான் சாதிச்சுப்பான். அப்புறம் அவன் சொல்ற மாதிரி யாராவது ஏதாவது கேட்காம இருந்தா அதுக்கப்புறம் இதுல ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க. இந்த சேஃப் யாருகிட்ட இருக்கோ அவங்க கிட்ட அதிகாரம் பயங்கரமா இருக்கும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த சேஃப் யாருகிட்ட எங்க இருக்குன்னு தெரியாது. அவனுடைய பெட்ரூம்ல இருக்குன்னு பார்த்தா அங்கேயே இல்ல. அது இந்த சிட்டிக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கணும். ஆனா அந்த இடம் ரகசியமா இருக்கு. திடீர்னு இவனை கைது செஞ்சுட்டாங்க. அதுக்கு காரணம் இவனுடைய ஒய்ஃபும் இவனுடைய பிரதர்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சேஃப் மட்டும்தான். இவன் செய்யற விஷயங்கள் யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே மர்மமான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கான். அதனால அவனை தவிர வேற யாருக்கும் அது புரியாது. அந்த சேஃபுடைய கோஆர்டினேட்ஸையும் சேஃப் கோடையும் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக சில சேஃபான லொகேஷனுக்கு அனுப்பி வச்சிருக்கான். நாம அந்த சேஃபை கண்டுபிடிக்கணும்னா இந்த லொகேஷன் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா போய் பார்த்தாதான் முடியும். இந்த முதல் லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க அவன் ஒய்ஃபும் பிரதர் மட்டும்தான். இந்த மாதிரி மோசமான சம்பவம் எப்பயாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவன் முன்கூட்டியே இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கான். அவனுக்கு தெரியாம அந்த சேஃப் கிட்ட யாரும் போக முடியாது. அதனால இப்ப நீங்க எனக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன வேணா பண்ணிட்டு போ. வாய மூடுறா. அந்த பொருட்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அதெல்லாம் செய்ய முடியாது. வாய மூடு. அப்பாவாக போறியா? நல்ல விஷயமாச்சு. உண்மையிலேயே அந்த பாப்பாவுக்கு நீதான் அப்பாவா? இது எப்படா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா நான் சொல்ல முடியல. கிழிஞ்சது போ. இந்த ஒரு காரணத்துக்காக இவன் இந்த இடத்துலயே தான் இருக்கணும். நான் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டா நீ உன் பாப்பாவை போய் நல்லா கொஞ்சலாம். என்ன டீலா? இந்த செல்லக்குட்டி சொன்னது எல்லாமே சரியா இருக்குன்னா இவ சொன்ன மாதிரி இந்த சிட்டில அந்த 4 லொகேஷனும் நான் சொன்ன இடமா தான் இருக்கணும். அதோட அந்த ஒவ்வொரு லொகேஷன்லயுமே அந்த சேஃபுக்கான கோடு இருக்கும். அந்த கோடை வச்சுதான் நீங்க அடுத்த லொகேஷனுக்கு போக முடியும். ஒரு விதத்துல இது ஐஸ் பாய் விளையாட்டு மாதிரி தான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சில நம்பர்ஸ் இருக்கும். அததான் கோஆர்டினேட்ஸ் சொல்லுவாங்க. அதான் நமக்கு முக்கியமான மேட்ரு. நீங்க போக வேண்டிய இடத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீ சொன்ன மாதிரி எதுவும் செய்யாம போயிட்டேன்னா செல்லம், விளையாட்டுன்னு வந்துட்டா ரிஸ்க் எடுத்துதானே கண்ண ஆகணும். வாய மூடுன்னு சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டியா நீ? நாளைக்கு காலையில 8 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நீங்க வரலன்னா இவர் செத்துருவாரு. ஒருவேளை போலீஸ் கிட்ட போனீங்கனாலும் இவன் செத்துருவான். அப்புறம் திரும்பவும் ஏதாவது முட்டாள்தனமான கேள்வியை கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்ப கூட இவன் செத்து போயிருவான். கிளம்பு. எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. ஏன்டா என்னடா பண்ணுவ? அதான் தெரியாதுங்கிறல்ல. போதும், நிப்பாட்டிட்டு போய் வேலையை பாருங்க. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? ஓகே, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் நான் வரமாட்டேன்னு. டாப் காஸ்டிங் அது இதுன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டு வந்துட்டீங்க. இப்ப என்ன பண்றது? வேற என்ன பண்றது? வா போலீஸ் கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லிடலாம். போலீஸ் அவன் சொன்னதை கேட்கல. நீ போலீஸ் கிட்ட போன இந்த மால் செத்துருவான். வேற ஐடியா இருக்கா கோப்ராட்டி? ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு அதை செய்யாம விடக்கூடாது. சீரியஸான சிச்சுவேஷன்ல எப்படிடா காமெடி பண்ற? அவனுக்கு பார்த்தல ஒவ்வொருத்தரும் மலை மாதிரி இருக்கானுங்க. அப்ப என்ன பண்ணுங்கிற? ஓ முட்டாள்தனமான ஐடியாவை கேட்டு நம்ம ஃப்ரெண்டோட உயிரை பணையம் வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பாடம் இல்ல. நான் எப்படி அப்படி சொன்னேன்? இந்த போரிஸ்க்கு இருக்க எங்க போய் தொலைஞ்சான் உதவாக்கற. இந்த வாட்டியாவது உருப்படியான வேலையை பாரு. நான் சொல்றத ஒழுங்கா செய்யு. இவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்க, சரியா? கோட்டை விட்டுட்டு வந்து காரணம் சொல்லாம. சொல்றது சரிதான். அவங்க நம்மள கவனிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்க சொன்னதை நம்ம செய்யல, நம்ம ஆள அவங்க கொண்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது.
ஆனா நம்ம செய்யறது ஏதோ பெரிய தப்புன்னு மட்டும் தோணுது. வேகமா வேலையை முடிக்கணும், அதுக்கு ஒரு கார் வேணும். திடுதுப்புன்னு கார் வேணும்னு கேட்டா எங்க போறது? யூஜின் கலக்கிட்டுடா. ரெடியா இருக்கீங்களா? உன்னால முடியும். எழுஞ்சது போ. ஏய் யூஜின், வண்டி நீ வேகமா ஓட்டணும்னு ஆசைப்பட்டல, இப்பதான் அதுக்கு நல்ல நேரம் வந்திருக்குப்பா. உனக்கு சம்பளம் நல்லா பண்ணடா. அடுத்த நாள் போலீஸுக்கு தான் கால் பண்ணுவான். இப்ப எதுக்குடா பதறீங்க? க்ரூஸ் தானே கலெக்ட் பண்ண போறோம். அதை பண்ணிட்டு வண்டியை கொண்டு போய் அவங்ககிட்ட விட்டுறலாம். என்னத்த கொடுக்க போறோம்? நம்ம என்ன பீட்சா டெலிவரி பண்ண போறோம்? எதுக்குடா எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருக்க? காய்ஸ் ஃப்ரீயா விடுங்க. முதல்ல நம்ம எங்க போறது? க்ரூஸ் பர்க்ல ஒரு கேஃபேக்கு போனோம். வேற ஏதாவது அதுல இருக்கா? அங்க இருக்கிற ஹேண்டில்ல ஏதோ எழுதிருக்குன்னு போட்டிருக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப என்ன பண்றது? முதல்ல உள்ள போய் பார்க்கலாம். அவசரப்பட்டா வேலைக்கே ஆகாது. முதல்ல நான் உள்ள போறேன், அப்புறமா நீங்க வாங்க. வந்து குட்டையை குழப்பிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா எல்லாத்தையும் பாத்துக்கணும் சொன்னா கவட்டை கிளப்பிட்டு வந்து விழுகிறப்ப? சரி விடுங்க, இத நான் போய் பாத்துக்கிறேன். நீ மட்டும் கிழிப்பியா? ஆசைப்படுறான்ல, பாத்துட்டு விட்டு விடு. பாத்து கத்துக்கோங்கடா. ஹலோ, இந்த கோமாளி யாரு? உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுதுல்ல? எப்ப வேணாலும் வெளில பறந்து வருவான் பாரு. நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான்ல, அவன் என்ன சொன்னான்னு தெரியுங்களா? நீங்க எல்லாம் மாமா பசங்க, கால நாக்கு கூட பெறாத கேவலவாதின்னு சொன்னாங்க. இருங்க 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 இருங்க, அது மட்டும் இல்ல, கூட இன்னொருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? நீங்க எல்லாம் கேடு கட்டவங்களா? இது இவரு, இந்த சொட்டா அண்ணன், அப்புறம் இந்த குண்டு மாமா, நீங்களும் தான். போன காரியத்தை சாதிச்சுட்டு தான் வருவான் போலயே. உங்களையும் தான். எனக்கு நடந்ததுதான் அவனுக்கும் நடக்கும். நீங்க எல்லாருமே எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு சொன்னா. நான் தான் தப்பா புரிஞ்சிட்டனும். உண்மையிலேயே அவன் கில்லாடி கிங் தான் போல. செத்துங்கடா நீங்க. அவனுங்களை விடாதீங்கடா தம்பிகளா. விட்டுறாதீங்க. வேலை முடிஞ்சது. Ganz ohne Grund. Und willst du fliegen danach hier nicht aus, man kommt leicht hinein, doch weiß gar nicht warum. Stocken die Breche von அந்த மேனேஜர் வேலையை காட்டாண்டா. அப்புறம் கவனிச்சுக்கலாம் வா. jeder ins Siege, auch an das Limit. Junge, kennen der Leben, als wäre der Name gegangen kam. Kenne keine Regeln, wir kommen unter der Pampa. Bringe die Action, wir Barack Obama, Plan B, nicht durch Amerikaner, aber der Pampa. Hab die Connection, Killer aus Stripclub, gib mal besser Gummi, Klickschluss. Millionär bis Countdown, Schritte wie Fahndau, fliegen wie Handkant, von Liebe nach Handkant. Lauf, lauf, versteck dich und lauf. Verliere das Spiel, kein Geld, keine Liebe. Lauf, lauf, versteck dich und lauf. Der Deal ist lauf, lauf, versteck dich und lauf. Hübsch hartes Play. Lauf, lauf, versteck dich und lauf. Der letzte Ausweg, der Plan ist B. ஏடா நின்னுட்ட? எதுக்கு நாம மூச்சரிக்க ஓடணும்? ஏடா தேவையில்லாத பிரச்சனை? மாட்டிக்கிட்டானுங்க. வாங்கடா 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 வாங்கடா. இது பாருங்க, இங்க இருந்து போயிடுங்க. பேசுறதெல்லாம் பேசிட்டு தப்பிச்சலான்னு பாக்குறியா? மூக்க வஷ்டா அவனை முடிங்கடா. வாங்கடா.
தள்ளிப்படா, நானே வண்டியை ஓட்டுறேன். ஏன் மாமா என்னாச்சு? கூல் டவுன். அவங்க கிட்ட இல்லடா சொல்லி தொலைச்ச. நானா? நான் ஒண்ணும் சொல்லியே. ஹலோ, ஒரு இன்ஃபர்மேஷன். கேஃபேக்கு வாங்க, நான் இங்க தான் இருக்கேன். சரி இருங்க வரேன். என்னாச்சு? நமக்கு வேலை வந்துருச்சு, வா கிளம்பலாம். ஹே ஹலோ, ஹே இருப்பா, நானும் வரேன். யா என்ன அப்படியா? பரவாயில்ல தம்பி, பழிச்சுக்கோ போல இருக்கு. கால் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இது உங்களுக்கு உதவியா இருக்குமான்னு கொஞ்சம் பாருங்க. இவன் என்ன சொல்றான்? இது கேப்ரியலுடைய கேஃபே. கேஃபேல ஏதோ பிரச்சனை நடந்ததா பக்கத்து கடைக்காரங்க சொல்லிருக்காங்க. விட்னஸை கேட்டா எதுவும் தெரியலன்றாங்க. ஆனா இங்க வந்தவங்களோட வாய் தான் ஓவரா இருந்திருக்கு. கேப்ரியலுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாம எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா அவன் எல்லா விஷயத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருப்பானே. இப்பதான் சமீபத்தில் அவன் பிரதரான அலெக்ஸே மர்மமான சூழல்ல இறந்து போன விஷயம் தெரிஞ்சது. ஆனா அவன் பிரதர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு புது வீட்டை கிஃப்டா கொடுத்திருக்கான். இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஃபியூனரலுக்கு எல்லாருமே போயிருக்காங்க. ஆனா பொதுவா இந்த மாதிரி கேங்ஸ்டருடைய ஃபியூனரல்ல பெண்களை பெருசா அந்த இடத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதனாலதான் விக்டோரியா கடத்தப்பட்ட விஷயம் கேப்ரியலுக்கு இன்னும் தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, என்னது 3 பேரா? 3 பேர் வந்து உங்க எல்லாரையும் அடிச்சு போட்டிருக்காங்க. இதை நான் நம்பணும். சரி, என்ன வேணுமா? சரி அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? கேப்ரியலுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உங்க யாரையும் விட மாட்டான், ஒருத்தனை கூட விட்டு வைக்க மாட்டான். இவரை பாத்தீங்கல்ல, இந்த உலகத்திலே முட்டாள்தனமான முடிவை யாரு எடுப்பாங்கன்னா கண்டிப்பா இவர்தான் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு அவருக்கு வேலை இருக்கிறதுனால நீ தப்பிச்சிட்ட. கேருக்கு பாயா. மூணு பேர் வந்தாங்களா? நல்லா இருக்கு. இவங்க 3 பேரும் கில்லாடிகளா இருப்பாங்க போல. அது மட்டும் இல்லாம கேப்ரியலோட ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கானுங்க. கேப்ரியலோட உனக்கு இருக்கிற பிரச்சனையை நீ விடாம இருந்தா அது உனக்கு தான் பிரச்சனை. அதோட அது எனக்கும் தான் பிரச்சனை. OneTamilMV.tax. எனக்கு என்ன புரியலன்னா, கேப்ரியல் கிட்ட போய் பிரச்சனை பண்ணிருக்கானுங்கன்னா எவ்வளவு பெரிய முட்டாளங்களா இருப்பாங்க. ஈஸியா முடிஞ்சிருச்சுல. எது ஈஸியா முடிஞ்சிச்சா? பிரச்சனை நம்ம பெருசாக்கிட்டு இருக்கோம். வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல வாழ்ந்து காட்டணும். பின்னி பெடல் எடுப்போம். ஏய் லூசாடா நீ, போட்டோ எடுத்துட்டு வந்தா போறாதா உனக்கு? கேப்ரியலோட சேஃப் கண்டுபிடிக்க வந்து என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு பாரு. பரவாயில்ல, எதுக்கும் உதவும் இல்ல. ஆமா, நீ ஏன் சிடு இருக்க? கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்ல.
சாகரடாப்பா. ஓ, ஏதாவது பிரச்சனையா? ஹெல்ப் ஏதாவது வேணுமா? ரிப்பேர் பண்ண தெரியுங்களா? இவர் பண்ணுவாரு. இந்த வராருங்க. ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. வண்டியில என்ன பிரச்சனை? அப்படின்னா ஆல்டர்னேட்டர்ல தான் பிரச்சனை இருக்கும். தள்ளி ஸ்டார்ட் பண்ணீங்களா? இல்லையே. கொஞ்சம் தள்ளி விடுங்க, ஸ்டார்ட் ஆகுதான்னு பாப்போம். நல்லா தள்ளுங்க. Come on guys. இன்னும் வேகமா, இன்னும் கொஞ்சம் வேகமா, இன்னும் வேகமா தள்ளுங்க. அப்படிதான், விடாம தள்ளிட்டே இருங்க. தேங்க்யூப்பா, சூப்பர். இன்னைக்கு வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படிதான் என் உயிர் போகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கொழுப்பு வந்தே செத்து போயிடுவேன்னு தான் தோணுது. நீ எப்ப ஜாயின் பண்ண? நானா 20 வருஷம் ஆகுது. சம்பளமும் பத்தல, குடும்பத்தோடையும் இருக்க முடியல. ஆனா வேலை பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். இன்னும் சொல்லணும்னா ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தா அங்கேயே தூங்க வேண்டியதாயிடும். உங்க வைஃப் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க? என் ஒய்ஃபா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போயிட்டா. கேப்ரியலோட அந்த 3 பேருக்கும் என்ன பிரச்சனையா இருக்கும்? டாய்லெட்டுங்க அவுட் ஆஃப் ஆர்டர். நெல்லுங்க நெல்லுங்க நெல்லுங்க. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் உள்ள போக முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா இது அப்படிப்பட்ட இடம். எப்படிப்பட்ட இடம்? சரி, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த டை இதை கட்டியே ஆகணும். ஏய், அது கூட இங்க. ஏண்டா இப்ப இந்த கரண்டி முக்கியமா தேவையா உனக்கு? பாக்குறதுக்கு அப்படியே ராப்பச்சுக்கிற மாதிரியே இருக்க. என் கிளாமரை பார்த்து உனக்கு பொறாமடா, அதான் இப்படி வயிற்றுல பொங்குற. சரி விடுங்க, அடுத்த க்ளோ ஹீட்டர்ல தான் இருக்கு. வாங்க போலாம். ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு ஒரு பெட்ரோல் பாட்டில் கொண்டு வருவா? வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு இந்த பீரே போதும். இந்த இடம் கூட ரொம்ப போரிங்கா இருக்கு. அதனால இத குடிச்சிட்டு நாங்க கிளம்புறோம். வேற எங்கேயாவது போலாம். கொஞ்ச நேரம் இருங்களேன். இல்ல நாங்க கிளம்புறோம். எங்களால முடியாது, யாரும் போர் அடிச்சிச்சு. வரட்டுமா? ஹேய் गाइस, இந்த இடத்துல ஒரு ஹீட்டர் கூட காணோம். அடங்கொய்யால என்னடா சொல்ற? அங்க செக் பண்ணி பாத்தியா? மச்சி, நாங்க உள்ள போய் பார்த்துட்டு வரோம். நீ இந்த பார் கிட்ட போய் செக் பண்ணி பாரு. என்னடா அதான் ஃபிகர் போச்சு இல்ல? அவ கூட நல்லா பிடிக்கிறீங்க. போட்டி போட்டு பாப்போமா? பாத்தீங்களா நான் ஜெயிச்சுட்டேன். அதான் எல்லாம் புடிச்சிட்டீங்களே. இந்த மாதிரி நிறைய வித்த வச்சிருக்கு. சாம்பியன் கூட. என்ன ஏதாவது கிடைச்சதா? வா, என்ன சூடு. கொஞ்சம் கை கொடுக்குறியா?
அழகண்டா. உன்னை பார்த்தா எனக்கே சைட் அடிக்கணும்னு தோணும். ஏய், கிடைச்சிருச்சு. நல்லா இருக்குல்ல? டான்ஸ் ஆட தெரியுமா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? பார்க்க செமையா இருக்குல்ல? ஏடா இதான் ஊர்ல பாத்ரூமா? சாரிக்கா. அம்மா உன் பேர் என்ன? அவன் பேரு இப்ப உனக்கு தெரிஞ்சாகணுமா? அழகா இருந்தா அதான் கேட்டேன். சீக்கிரம் உள்ள போங்க. இதோ வந்துட்டேன். என்னடா நாட்டு கட்டல பார்த்தா கர்லா கட்ட மாதிரி அடிக்கிறா? அவன் பேரை கட்டல, வாங்கி கட்டிக்கடா. சாவறதுக்கா? இன்னும் அடி வாங்கணுமா? கேட்க மாட்டீங்க. வாடி பாத்துடலாம். கோவப்படும் போது இன்னும் செம்மையா இருக்கால? அம்மா, என்னடா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, விளையாட்ட முடிச்சுக்கோமா? 3, 2, 1. பில்ல குடுக்கடா. அதை எடுத்துட்டு எங்கடா போயிட்டு இருக்கீங்க? வாங்கடா ராஸ்கல்ஸ். பாத்துடா, ஒழுங்கா நடடா. டாக்ஸி வெளிய வா. நான் தங்கங்களா எங்க போனோம்? முதல்ல வண்டி எடுங்க.
டேய் போறது போறீங்க, டையாவது கொடுத்துட்டு போங்கடா. மண்டை காய வச்சுட்டானுங்களே வேணுங்க. 3 டை வர போயிடுச்சு. ஒரு பியரை கூட காணோம். ஏன்டா வெட்டியா இருக்கீங்கன்னு எல்லா பியரையும் அடிச்சிருக்கீங்க, வாங்கி வைக்க மாட்டீங்களா? வேணா சொல்லுங்க, போய் வாங்கிட்டு அது வரோம். எனக்கு தெரியாதா? நான் போய் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து வைப்பேன், நீங்க எல்லாரும் ஓசி குடி குடிச்சிருங்க. ஏய் இருங்கப்பா, சுச்சு வருது. யார் அவன்? சுகர் பேஷண்ட். கூட்டு போலேன்னா அப்புறம் இங்கே இருந்துருவேன். இவன் என்ன வெறி ஏத்திட்டே இருக்கான்டா. டேய் அவனை பாத்ரூம் கூட்டு போடா, இங்கேயே போயிட போறான். எல்லாம் என் தலையெழுத்து. இப்படி எப்படியா போக முடியும்? Oder willst du ihn halten? Aber dann brauchst du schon beide Hände dafür. நீ பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு ஒண்ணுக்கு வராது. என்னது? நீ இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு வராதியா? இத பாரு, நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா போயிட்டு வாடா, போ. சீக்கிரமா முடிச்சிட்டு வாடா. கொய்யால தப்பிச்சா போற உன்ன மவன, நீ மட்டும் என் கையில சிக்கினா நீ தப்பிச்சு போக காலே இருக்கிறதா? வெள்ள காக்கா, நிறுத்துங்க. என்னையா நிறுத்த, ஸ்டாப். சூப்பர், ரொம்ப நன்றிங்க. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. கதை என்னங்கிறது எனக்கு தெரியும், ஆனா அதோட கிளைமேக்ஸ் தான் மாத்தி எழுதலாம்னு இருக்கேன். எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம சகோதரனுக்காக. சார் ப்ளீஸ் என் கூட கொஞ்சம் வரீங்களா? இப்படி வாங்க. கடவுளே, இந்த நாய்ங்க வர கண்ட இடத்துல அசிங்கம் பண்ணி வைக்குதுங்க. விடு, இதுவும் அதிர்ஷ்டம் தான். இந்த மாதிரி நடந்தா நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. காமெடி பண்ணாதியா? சரி விடு, இதுவும் அந்த கேப்ரியலோட ஒரு இடம் தான்.
நம்ப முடியல. சொல்றதுக்கு இல்ல, வேணும்னு அந்த கேப்ரியல யாரோ வெறுப்பேத்தின மாதிரி தான் எனக்கு தோணுது. ரைவல் மாதிரியா? அவ்வளவு முட்டாள்தனமா செய்யற அளவுக்குலாம் இங்க யாரும் இல்ல. அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாமன்னா என்ன? கேப்ரியலுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, அதுவும் எல்லா இடத்துலயும். அதனால தன்னை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக அவனை சுத்தி எப்பவும் ஆளுங்க இருப்பாங்க, அவனை பாதுகாக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம அவன் செய்யற வேலையை மறைக்கிறதுக்காக அவன் கூடவே இன்னொருத்தனும் சுத்திக்கிட்டே இருப்பான். அவங்கதான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீ சொல்றத வச்சு பார்த்தா நம்ம பிடிக்க போற விஷயம் கூட அவனுக்கு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுதான் சிக்காம சுத்திக்கிட்டு இருக்கான் அவன். அப்படின்னா நாம அவனை எப்படி பிடிக்க முடியும்? ஒரு சின்ன விஷயத்துக்காக அவன் தம்பியை நாம அரெஸ்ட் பண்ணமே, அந்த சமயத்திலேயே அவன் ஆள் என்கிட்ட சிக்கிட்டான். ஆனா அவன் கேப்ரியல் மாதிரி இல்ல. அதனால ஒருவேளை அவன் ஜெயிலுக்குள்ள வந்தா என்ன ஆகும்னு எடுத்து சொன்னேன். அப்புறம் தன்னால வழிக்கு வந்துட்டான். அவன் அண்ணனுக்கு எதிராக சாட்சி சொல்ல நான் அவனை தயார்படுத்தினேன். கேப்ரியலுடைய தம்பியை நீ பிடிச்சிட்டியா? சூப்பரியா. உண்மையா சொன்ன என்னால நம்பவே முடியல. ஹலோ, இது இவர் இருக்காருல, இவர் மனசுல பெரிய பருப்புன்னு நினைப்பு. சுருக்கமா சொல்ல போனா எந்த பிரச்சனை வந்தாலும் யாருக்கிட்டயுமே உதவி கேட்காம தன்னாலேயே முடியும்னு நினைக்கிறவரு. ஒருவேளை கேப்ரியல் சிக்க போறான்னா அதுக்கு காரணம் இவனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வழியா நம்ம இந்த முடிவுக்கு வந்தது நல்லதுன்னு படுது. அந்த காலத்துல கெட்ட செய்தி கொண்டு வரவங்களோட தலைய துண்டா வெட்டிடுவாங்க தெரியுமா? அது ரொம்ப மோசமான விஷயம். ஆனா அதே சமயத்துல அவங்க கொண்டு வர அந்த கெட்ட செய்திய தாமதமா கொண்டு வந்தாங்கன்னா அவங்கள கொடுமையா கொடுமைப்படுத்தணும். உண்மை சொல்லணும்னா இந்த விஷயத்தை கேட்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. திரும்ப அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லு. இந்த பிரச்சனைகளை பண்ணவங்க வெறும் 3 பேர் மட்டும்தானா? ஆமா, 3 பேர் தான். அதோட போலீஸ் கூட உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. காப்பா, அவன் ரொம்ப மோசமானவனாச்சு. சரி, அவனை கண்டுக்காம விட்டுருவோம். நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே. அப்புறம் அடுத்து எங்க? அடுத்தா எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் கேப்ரியலோட அடிக்கடி பிரச்சனை பண்றதுக்காக பாப்பாங்க. கார்டன் சூப்பர்மேன். அப்படின்னா உனக்கு ஒன்னும் தெரியல? தெரியல. என்ன இழவு பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, இவ்வளவு வெறுப்பா இருக்க வேலையை விட்டு போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த கேப்ரியலை பிடிச்சு ஜெயில போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வேலையை விடலான்னு இருக்கேன். அது வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்க கூட முடியாது. ஹலோ, நீங்க தேடுற அந்த 3 பேரு அவங்க அடுத்து எங்க போவாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியே நீ யாருன்னு சொல்றியா? அந்த 3 பேரை பிடிச்சு கொடுக்க யாரோ ஒருத்தர் நமக்கு உதவுறாங்க. சரி, வாங்க போவோம். தேங்க்ஸ் தம்பி. இந்த இடத்துக்கு இவ்வளவு லேட்டா வரீங்களா? என்ன மேட்ரு? ஏதோ ஒண்ணு. இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. ஏதாவது ஒண்ணுனா போன் பண்ணுங்க, உடனே வரேன். அப்படின்னு இடம் இது?
ஓகே, அடுத்ததா ஃப்ரெட்ரிக் க்ரூகரை பார்க்கணும். யார் அவன்? அவனுக்கு தெரியும். ஆனா இந்த செவருக்கு பக்கத்துல இருப்பான்னு போட்டிருக்கு. பார்த்து வாடா. ஏய் நில்றா. கையறா. இதை தாண்டி எப்படி போறது? சீக்கிரம் வாடா. ரொம்ப முக்கியம். டேய் வாய மூடிக்கிட்டு அமைதியா இங்கே இரு, சரியா? சாரி மச்சான், என்னால உதவ முடியாம போயிடுச்சு. நீ அமைதியா இருக்கிறது பெரிய உதவிதான்டா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் நல்ல வேலையா வாங்கி தரேன். சரி சரி விடு, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. முதல்ல அமைதியாரு, அதுதான் இப்ப முக்கியம். ஓகே சரி நல்ல மச்சான், நீங்க என் மச்சான்டா. சரி இங்கே கம்பு பண்ணி குரலை வித்தெல்லாம் காட்டுவீங்கல்ல, மாதிரி மாமா செம்மையா சண்டை போடுவான். என்னடா நம்ம பொழப்பு இந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு? லக்ஷு பாப்பா லஞ்சுக்கு ரூபா. செத்த பொண்ணத்தெல்லாம் தாண்டி வருமே. நீங்க என்னைக்கு பயமுறுத்தாத, கம்முனு பாடா. ஏன்டா நீ வேற கத்துற? உச்சா வருது. எங்க போவோமா? அங்க போவோமா? பாட்டு பாடவா? இந்த பேய் கதெல்லாம் கேட்டுக்கடா. நீ என்ன பேய் கதை? கொஞ்சம் அமைதியா வரியா நீ? நைட் டைம்ல சுடுகாட்டுல பேயெல்லாம் சுத்தமாண்டா. நம்மள மாதிரி அழகா இருக்கிற பசங்களை இழுத்துட்டு போயிடுமா. என்ன வெறுப்பேத்தாத. டேய், இந்த புக்ல படிச்ச உண்மைதான்டா, அப்படிலாம் நடந்திருக்கு. ஐயோ அங்க பாரு. என்னதுடா? எங்க? அதோ அங்க. அங்க ஒண்ணும் தெரியலையேடா. செம்ம காமெடிடா. உன் முகத்தை பாக்கணுமே. அப்பா ஏய் அத பாரு. தோடா கொஞ்சம் நல்லா பாரு. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும்ல. சீக்கிரமா தான் பாருண்ட, நம்ம இங்கிருந்து போலாம். கிடைச்சிருச்ச. என்னடா போனா அவன்? இங்கதானே இருந்தான். இந்த இருட்டுல அவன் கலருக்கு தெரியவே மாட்டானே. தெரியலையே. இங்கதான் எங்கேயா இருப்பான். என்ன சத்தம் அது? தெரியலையடா. அங்கிருந்தா வந்த மாதிரி இருக்குல்ல. போய் பாத்துட்டு போ. ஏன் நீயும் கூட வாய. ஒழுங்கு மரியாதையா அவனை அவுத்து விடுங்க. பாத்தீங்களா, என்ன காப்பாத்த என் மச்சாங்க வந்துட்டாங்க.
என்னமா முடியல. மச்சான், மாமா, I love you, மாமா மச்சான், I love you. ஐயோ, டப்பாக்குள்ள இருந்து ஒருத்தன் வரா. உன்னை பார்த்து தாண்டா வரா. எதிரி அவங்கள புடிங்க, போய் தோலை உரிங்க. தோலை உருப்பியா? அது என்ன பாத்துருவோமே. என் மச்சான் ஒண்ணும் பண்ண முடியாதுல. தாடிய புடிங்கிடு. இப்போ என்னடா சொல்றீங்க? இவன் தான் ஏதோ பெரிய புடிங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி அடி வாங்கிட்டு படுத்துட்டு இருக்கான்னு பாரு. பேசாம நம்ம பழைய கூட்டத்துக்கே போயிடலாம். வேணாம், நாம நல்ல கூட்டத்துல தானே போய் சேரணும். அப்படின்னா ரிபப்ளிகன் யூத்ல போய் சேர்ந்துடலாம். நான் சொன்ன பேய்க்கு அதெல்லாம் இப்ப உண்மையாயிடுச்சு பாத்தியா? நீதான் நம்பவே இல்ல. மச்சான் வலிக்குதா? ரொம்ப முக்கியம். வாங்குறேங்கிறத வெளியே போலாம். ஆனா அவனை தோச்சு தொங்க விட்டடா. இருந்தாலும் நீ அவன் தாடிய பிச்சிருக்கலாம். என் டிக்கி கிளி எடுத்து உனக்கு காமெடியா? நேரா தான் நில்லண்டா. இல்லைன்னா உன்னை இங்கே விட்டு போயிடுவோம் பாத்துக்கோ. கண்ணுங்களா ஃபன் பண்றீங்களா? நான் சொல்ல போறத ஒழுங்கா கேளுங்க. நீங்க 3 பேர் எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? அதனால உங்களை நிறைய பேர் வரட்டுறாங்க. அப்படியே சில ரூல்ஸ் நீங்க மீறி இருக்கீங்க. கிட்டத்தட்ட உன் மேல மட்டும் 24 கேசஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டி டேமேஜ், கார் திருடி இருக்கீங்க. அப்புறம் இதுதான் ஒரு மோசமான கேஸ். ஸ்ட்ரிப் கிளப்புக்கு போய் காசு கொடுக்காம வந்திருக்கீங்க. சுருக்கமா சொல்லணும்னா உங்க 3 பேரையும் ஜெயில தான் போடணும். வாயா மூடிட்டு இருக்காதீங்கடா, பேசுங்கடா.
வசந்த காலங்களில் வேலைக்காவது தனித்தனியா பேசுவோம். ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. அந்த சிமிட்ரியில நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அந்த ஸ்ட்ரிப் கிளப்புக்கு எதுக்காக போனேன்? அந்த கேஃபேக்கு எதுக்காக போனீங்க? நீங்க 3 பேர் மட்டும் தானா? சொல்லுங்க, வேலை செய்றீங்க. பதில் சொல்லி சொல்றீங்களா? கேப்ரியலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? டேய் தம்பி, ஆளு பாக்க அல்க்கு மாதிரி இருக்கீங்க. மசில்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ? என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஜெர்மன் எல்லாம் தெரியாது. நான் இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்ல. தாடி விட ஈக்குவலா இருக்கு. வாரம் வாரம் ட்ரிம் பண்ணுவீங்களோ? செம்மையா இருக்கு. நான் காலையில எழுந்திருச்சேன். அதுக்கப்புறம் ஜான் எனக்கு போன் பண்ணா. உங்க பார்ட்னர் கூட கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அல்ப சில்வ மாதிரி இருக்காரு. எனக்கு சண்டையில போட தெரியாது. ஏன்னா சண்டை போட்டா நமக்கு வலிக்கும்ல. உங்க 2 பேருக்கும் இந்த ஸ்டாஸ்கை ஹச் இத பத்தி எல்லாம் தெரியுமா? தெரியாதா? நான் இந்த ஊர்ல எனக்கு மத்தவங்கள மாதிரி நிம்மதியா தூங்க முடியல. ஏன்னா எனக்கு தூக்கம் வராது. அதனாலதான் நான் இப்பெல்லாம் நைட்டு தூங்குறதே இல்ல. என் வீட்டு ஓனரமாவோட எனக்கு பிரச்சனை. அதனால நானும் தூங்குறதே இல்ல. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? போர் அடிக்காம இருக்க ஏதாவது பண்ணணும். அதனால உன்னை பத்தி சொல்ல. நீ இப்பதான் தம்பி கேப்ரியல் எதிர்க்கிற. நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா அவனை என்னோட எதிரியா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வகையில நம்ம 2 பேரும் ஒண்ணுதான் இல்ல? ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓகே, எனி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸ்குவாட் டீம் அனுப்பி வச்சிரு. ஐயோ, தலை பாரமா இருக்குடா. வாய மூடுறா. இப்ப என்ன பண்றது? ஏச்சா, நீ அவங்க கிட்ட ஏதாவது சொன்னியான்னு? கேஸ்டிங் ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொன்னேன். என்ன சொன்ன? என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறியா நீ? என்ன சொல்லு. எங்க இருக்க? நம்ம இடத்துலதான். போலீஸ் அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. என்ன போலீஸா? ஐயா, இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அவனுக்கு ஸ்டேஷனை விட்டு கிளம்புற வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு இப்போ கடைசி நேரத்துல சொல்ற. நீ மட்டும் இங்க திரும்ப வந்தன வச்சுக்க, உன் மூஞ்சு முகர எல்லாம் பேத்து உன்ன நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவுண்டா. ஹே, சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம உடனே இடத்த காலி பண்ணணும். அப்ப நான் 2 பேரும் எல்லாத்துக்கும் என்னையே கேளுங்க. இவங்க இருக்கிறது வேஸ்ட். சுட்டு தள்ளிட்டு வா, போலாம். ஹலோ பாஸ், இவங்களை நான் பாத்துக்கிறேன். சொதப்பாம பண்ண. Hands up! சரி விடுங்க. கேஸ்டிங் ஆபீஸ் தானே எங்க இருக்குன்னு நான் சொல்லிருக்கேன். நம்ம ஃபாங் எங்க இருக்கான்னு சொல்லலையே. என்னடா விளையாடுறீங்களா? யாரா உங்களை வர சொன்னது? நடு ராத்திரியில உயிரை வாங்கிட்டு வெளியே போங்கடா. இப்பதான் கஷ்டப்பட்டு தொடச்சா வந்துட்டானுங்க. திரும்ப யாரு உங்க அப்பனா துடைப்பான்? அறிவு கட்டவனுங்களா? ஒழுங்கு மரியாதையா வெளியே போங்கடா. ஏன்டா சொல்லல? சொல்லிருந்தா போலீஸ் நம்மால காப்பாத்திருப்பாங்கல்ல. எனக்கு என்ன தெரியும்? நமக்கும் கேப்ரியலுக்கு இருக்க பிரச்சனையை பத்தி சொன்னதான் அவங்க முகமே மாறி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்மால அவங்க காப்பாத்துவாங்களா? எல்லாருமே அந்த சேஃப் தானே தேடுறாங்க.
என்ன ஐடி கேப்ரியலோட சேஃப பத்தி ரூமர்ஸ கலப்பி விட்டு பெரிய விஷயம் பண்ணிருக்க. பேசாம ஒண்ணு பண்றியா, என் கூட பார்ட்னர் ஆயிடுறியா? ஏன்னா என்னைய கிட்னாப் பண்ணிட்டல, அதனால உன் புத்திசாலித்தனத்தை வச்சு கேப்ரியலுக்கு நாம ஒரு முடிவு கட்டிடுவோம். சொட்ட தலையா ஏன் சொத்த திருட்டு எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டல. சம்பந்தமே இல்லாம அந்த 3 பேரை பிளாக்மெயில் பண்ணி நீ சொல்றதை செய்ய வச்சல, அத பார்த்து நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அப்பதான் எனக்கு உன்னை பிடிச்சது. ஆனா இப்ப பாரு ஏடி, இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. சரி விடு, இது உன் தப்பு இல்ல, அதுக்காக வருத்தப்படாத. உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்டயே காட்டலாம்னு நினைச்சியா? இப்ப என்ன நீ தப்பிச்சிட்டுதான் நினைச்சிட்டு இருக்கியா? என்னைக்காவது நீ திரும்ப சிக்காமையா போயிடுவ. அப்படி சிக்க நின்னு வச்சுக்க, இந்த வாட்டி நான் பொறுமையா இருந்த மாதிரி இருக்க மாட்டேன். அடுத்த ஒரு உன்னை நல்லா அனுபவிச்சுட்டு கசக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். போது பாக்கலாம். இவனை என்ன பண்றது? கோர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு எப்படிப்பா அது கிடைக்கும்? கரெக்ட் தான். சோ ஃபாங்க அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இவன் நமக்கு தேவைப்படுவான், விட்டுருங்க. சரி, இப்ப என்ன பண்றது? எனக்கே இப்ப எதுவுமே தோணல. காய்ஸ், இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் வேலையை தேடி சுத்திட்டு இருந்தோம். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இந்த வாட்டி பணத்துக்காகவோ ஃபேமுக்காகவோ பண்ண வேண்டாம். நம்ம நண்பனை காப்பாத்துறதுக்காக நம்ம களத்துல இறங்கலாம். ஆனா நமக்கு தான் அந்த 4வது காம்பினேஷன் தெரியாது. சரி விடுங்க, அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல. இதுக்கப்புறம் நம்மளால எது வேணாலும் செய்ய முடியும். நம்ம ஃப்ரெண்டுக்காக, நண்பனுக்காக. ஹலோ, அந்த பசங்க 3 பேரும் உங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க. சரி, நான் வச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நம்மள ஏமாத்திட்டாங்க. அவங்கள பார்த்தா முட்டாளுங்க மாதிரி தெரியல. மச்சான், வாந்தி வருதுடா. இது திரும்பவுமா? ஐயோ, முடியலடா. சரி, பாத்து, நாங்க முன்னாடி போறோம், பின்னாடியே வா. சரி, போங்க. ஹலோ. ஓகே, நாங்க அங்கதான் வரோம். கிளம்பலாம். ஹே, சாரிப்பா. நேத்து நைட்டு வீட்டுக்கு போடல, அதான் என் ஒய்ஃப் போன் பண்ணி விசாரிச்சிட்டு இருந்தா. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். முன் வழியா இல்ல பின் வழியா போலானா? OneTamilMV.tax. இந்த இடத்துல சிலை எங்கிறது கண்டுபிடிக்க அவனுக்கு தெரியும். முதல்ல போய் தேடி பார்க்கலாமா? இது நான் பாத்துக்கிறேன், நீ விடு. ஓ, இப்ப நீ களத்துல இறங்க போறியா? தொந்தரவுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கோம். நாங்க 2 பேருமே ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். இங்க இருக்க இந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு போகலாம் தான் நாங்க வந்தோம். பழங்காலத்தை பத்தி விரிவான தீசிஸை நாங்க ஒண்ணு எழுதிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல ராஜாக்கள் வாழ்ந்ததை பத்தி எழுதுறோம். நீங்க கல்ச்சரை ரொம்ப மதிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா இது 100 வருஷத்து பாரம்பரியம் இல்ல. உங்க முகரைங்களை பார்த்தா காலேஜ் படிக்கிற பசங்க மாதிரியா இருக்கு. எங்க ஆளுங்களை கூப்பிட்டு உங்களை பொழக்கிறதுக்கு முன்னாடி மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடுங்க. என்ன சொல்லுது தாய் கேள்வி? தெரியலையே. அந்த சிலையை இப்ப எப்படி பாக்குறதுன்னு தெரியல. என்னது பெருசா பேசி கெடுக்கிறேன்னு வந்த? ஓகே, பிளான் பி. என்னது?
என்ன பண்றான் அவன்? அவனை இங்க வர சொல்லு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அவ்வளவுதான், கிடைச்சிருச்சு. வேலை முடிஞ்சிச்சு, போலாமா? ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னா எவனா நம்புவானா? கிழிஞ்சது போ. விடாதீங்க. படங்கொய்யால மச்சான், இந்த இது புடி. பின்னி பெடலடு. இந்தா, இனி எனக்கு இது தேவையில்லை. எனக்கும் தேவையில்லை. மச்சான், எனக்கு தேவையான பொருளை இப்போ நீங்க வச்சிருக்கீங்க. இவ்வளவு அந்த சீஃபை தேடிதான்டா வந்திருக்கா. இப்ப நீங்களே சொல்லிடுங்க. என்ன உங்களுக்கு எதுவும் சரியா புரியல? பரவாயில்ல, விடுங்க. இதுக்கப்புறம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. அந்த கோஆர்டினேட்ஸ் என்கிட்ட கொடுத்துரு. அற்புதம், செம்மையா பண்ணிருக்கமா. நம்பவே முடியல. இந்த விளையாட்டுக்கு பின்னாடி நீதான் இருந்தங்கிறத நம்ப முடியல. என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தல, அதனாலதானே என்ன ஓரமா ஒதுக்குன. உன் தம்பிய நீ ஓரம் கட்டின மாதிரி. நாம ஏதாவது பண்ணலாம், இங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாரியா? எத்தனை பேர் இருந்தா நான் சமாளிச்சலாமா? தெரிஞ்சிருச்சா? எனக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயம் தெரியும். நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதை தேடி கடைசியில கண்டிப்பா ஒருத்தன் வருவான்னு. ஆனா அது நீயா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இருந்தாலும் இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு இது ரொம்ப வெறுப்பா இருக்கு. பேக்கப் கால் பண்ணு. அது வரைக்கும் அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். லூசாயா நீ? போலீஸ், எல்லாரும் அசையாம அப்படியே நில்லுங்க. சுவாரஸ்யம் இன்னும் அதிகமாகுது. உன் பிரதர் எப்படி செத்தான்னு அவகிட்ட சொல்லலையா? என்ன சொல்றான் இவன்? என்ன சொல்லும், இவ்வளவு ஏமாளியா இருக்க? நான் தான் சொன்னல, கிடைக்கிற சம்பளம் சுத்தமா பத்தலன்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் பார்ட்னருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டே, இப்ப சொல்லவா? அவனும் உன்ன மாதிரி காசுக்கு ஆசைப்பட்ட ஒரு துரோகிதான். ஏதோ சொல்ல வந்தியா, அதை முழுசா சொல்லு. கேப்ரியலுக்கு எதிராக இருக்கிற இந்த கேஸோட கீ விட்னஸ் அவன் விட்டு வைப்பான்னு நீ நினைக்கிறியா? சொல்லும்
அதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுக்குதான் எதுவும் தெரியாம இருக்க கூடாதுங்கிறது. இது எல்லாமே ஏன் விளையாட்டு தான் செல்லும். ஆனா இந்த விளையாட்டுல நீ உன்னை மிஸ் பண்ணிட்ட. உன்னோட பிரதர் உன்னை விட எல்லா வகையிலும் என்ன அவன் சந்தோஷமா வச்சிருந்தான். அவங்க கதையை முடிங்க. மச்சான் அவளை புடி போ. போட்டு பொழந்திடுறா.
நான் அப்பவே சொன்னல உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு. உயிரோட தான் இருக்கியா? இன்னும் பார்த்தா அப்புறம் தெரியுது. ஓ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு போ. இது வேறையா? ஒன்னும் ஆகலையே. ஒன்னும் ஆகல. அவங்க அப்படி போனாங்க. போலாம். நிறுத்து. என்னம்மா ரொம்ப வலிக்குதா? பாத்து பாத்து எழுதுறி. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னையா நீ இவ்ளோ முட்டாளா இருக்க? இப்படி வாங்க. விளையாட்டை இதோட முடிச்சுக்கோமா? இது ஏன் விளையாட்டு? நான் வச்சதான் சட்டம். கிழிஞ்சதுரா. களத்துல இறங்கிட்ட எதை பத்தியும் யோசிக்க கூடாது. பின்னி பெடல் எடுத்துடணும். எப்ப என்னடா பண்ணவ? என்ன ஆனாலும் சரி, உன்னை பிடிக்காம விட மாட்டேன். Hasta la vista, baby. யாருக்கு எதுவும் ஆகலையே? இதுக்கு மேல என்ன ஆகணும்? புல்லட் வெளியில போயிடுச்சு. இனி பயப்பட வேண்டாம். எங்ககிட்ட ஒண்ணு இருக்கு.
வாங்க பாக்கிட்ட பாரு. மச்சான் உனக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லடா. நீ எப்படி இருக்க? உயிரோட இருக்க. இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம் சாமி. இதான் அந்த கோஆர்டினேட்ஸ். எனக்கு இது தெரிஞ்ச இடம் தான், ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹார்பர். இது கூட இன்னொரு விஷயமும் இருக்கு. C13 அது பிளாட் நம்பர் நினைக்கிறேன். கைஸ், என் வேலை இன்னும் முடியல. நான் ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் உங்க உதவிக்கு தேங்க்ஸ். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு தூரம் போராடினதுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துச்சா வரலையான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு நிச்சயம், அந்த கேப்ரியல் பொக்கிஷமா வச்சிருந்த எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப கிடைச்சிருக்கிற விஷயங்களை வச்சு அவன் இதுவரைக்கும் சட்டத்துக்கு புறம்பா என்னெல்லாம் செஞ்சானோ அதை நிரூபிக்க முடியும். இப்ப நான் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு யாரையாவது பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவ்வளவுதான். இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிற ஆளு நான் தான். வேற என்னத்த சொல்ல. கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த கேஸை என்ன பண்றது, ஏது பண்றது, இது எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க, சும்மா இருந்தவனுக்கு அடிச்சது லாட்டரிங்கிற மாதிரி ஒரே சமயத்துல எதிர்பார்த்த எல்லாமே கிடைச்சிருச்சு. இது எல்லாமே இவங்களாலதான். இவங்க மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காது. இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏதாவது பஞ்ச் டைலாக் சொல்லுவான்னு நினைச்சீங்கல்ல? ஏய், இந்தடா எப்பயாவது இந்த கண்ணாடியை போட்டுக்க. இன்னுமா இதை வச்சிருக்க? அடங்கா, ஒரு கண்ணு காணுமேடா. அட போங்கடா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்போ விட்டா ஒரு கபாப் ஃபுல்லா சாப்பிடுவேன். போங்க. இவ்வளவு நேரமா அழுதுட்டா இருந்த? ஆமாண்டா, நானும் கேட்கணும்னு இருந்தேன். உன்னோட கண்ணு முழுக்க அப்படியே தண்ணியாவே இருந்துச்சு. போதும், நடிக்காதடா. நானும் பார்த்தேன். நாம பாக்குறோமோன்னு பார்த்துட்டே இருந்தான். அவன் அழும்போது காமெடியா இருந்துச்சுல? இருந்துச்சு. மச்சான், பேட்டரி போயிடுச்சே. சரி விடு. இதாண்டா நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு இருக்கிற ஒரே வழி. இந்த கதை ஏதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனில சொன்னா பிரிச்சு எடுத்துடலாம். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? இந்த பொழப்பு கதை எவ்வளவு மேல்றா. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். என்னால விடுங்கடா சாமி. மச்சான் 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 மச்சான். Leck mich doch an meinen kleinen gelben Eiern. Danke. Guck mich doch an. Oh shit. Danke. Deine Brille geht mir tierisch auf den Sack. Damit. Fuck you. I'm sorry. Wie laut weiter? Hey Jungs, ganz ruhig, okay? Wo müssen wir bitte? Wo müssen wir bitte? Wo müssen wir bitte? Hey? Wo müssen wir bitte? Wo müssen wir bitte hin? Hey. Wo müssen wir bitte hin? Warum hast du gelacht? Das ist meine Rolle. Ach so, sorry. Okay, sorry nochmal. Hey, Jan hat recht. One Tamil MV.tax. Können wir mal starten? Ja, sicher. Cool. Ich meinte, der soll mal sich entspannen. Wenn Jan hier noch weiter auf Diva macht, gibt's bald gar keine. Können wir noch mal raus? Denkst du, ich guck auf deinen Pimmel oder was? Wer weiß? Versuch mich nicht zu ficken, beeil dich. 2011 Krieg 1. Wenn Gabriel von der Sache erfährt, dann wird er euch den Arsch bis zum Kopf abreißen. Dann reißt er euch den Kopf bis zum Hinterkopf auf. Den Arsch bis zum Hinterkopf aufreißen. So ein Fuck. Irgendwann kriege ich dich zu fassen. Und dann serviere ich deine Titten deiner Mutter! Unter 2 Bedingungen. Die erste wäre, habe ich vergessen.
Abbruch. Was ist passiert? Scheiße. Hey, sorry. Du bist die Krankheit, ich bin die Medizin. Ja, ja.